Hi friends, good evening எல்லாருக்குமே. So இன்னையோட கிளாஸஸ்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆத்தர் தார்ண்டெக்கின். அவருடைய ஒரு சோதனை தார்ண்டெக்கின் அவருடைய முயன்று கற்றல். முயன்று தவறி கற்றல், அதாவது பசில் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஓகேவா? பசில் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். நேத்தோட கிளாஸஸ்ல நிறைய பேர் இங்கிலீஷ் கேட்டுட்டே இருந்தீங்க. பசில் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ஓகேவா? பசில் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ஓகேவா? இப்படி வரும். நேத்தோடைய கிளாஸஸ்ல நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுத்துடலாம். இன்னைக்கு தார்ண்டெக்கின் இவருடைய முயன்று தவறி கற்றல், அதாவது பசில் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், இதை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் தூண்டல் துலங்கல்கள் எப்படி நேச்சுரலா, அதாவது இயற்கையாகவும் செயற்கையாகவும் வலுப்படுத்தலாம் அப்படின்றதான் இவர் சொல்லியிருந்தாரு. அதாவது தூண்டல் அண்ட் துலங்களை வந்து வலுப்படுத்தணும். அதுவே சரியான கற்றல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வலுப்படுத்தும். சரியான கற்றல்ல இல்ல, தவறான முறையில இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாததாக இருக்கும் இல்லையா? அப்படி சொல்ல போறது இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே தேவையற்ற தூண்டல் அண்ட் துலங்கல்களை நீக்கும். சரியானதை வலுப்படுத்தும், சரி இல்லாததை தேவையில்லாததை நீக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து 3 விதமான விதிகள் இவர் கொடுத்திருந்தாரு. இவர் வந்து ஒரு பூனையை வச்சு வந்து ஒரு பாக்ஸ்குள்ள பூனையை அடைச்சு அதை வச்சு ஒரு சோதனை பண்ணாரு. அதுதான் இந்த ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், முயன்று தவறி கற்றல். அதுக்கு வந்து இதை கத்துக்கணும்னு நினைச்ச அந்த பூனை கத்துக்காது. இது வந்து தெரியாம அது பண்ணி ஒரு விஷயத்த கத்துக்கும். அதுதான் முயன்று தவறுதலாக கற்றுக்கிறது. அதுதான் முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அவர் வந்து இந்த பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பூனைய பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. ஒரு பூனைய பாக்ஸ்குள்ள அடைச்சு அவர் என்ன பண்ணிருப்பாரு, வெளியில அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து மீல் வச்சிருப்பாங்க. இங்க வந்து லிவர் இருக்கும். அந்த லிவர் திறந்தா ஃபுட்டுக்கு நம்ம போய் வெளியில எடுத்துடலாம்னு அந்த பூனைக்கு தெரியாது. அந்த பூனைக்கு தெரியாது. இங்க வந்து அந்த லிவர் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த லிவரை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இது ஓப்பன் ஆயிரும். இங்க இருக்கிறது ஓப்பன் ஆயும் இந்த டோர் வந்து இப்படி ஆயிரும். இப்படி ஆச்சுன்னா ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த பூனைக்கு அது தெரியாது இல்லையா? அது முதல் நாள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த முதல் நாள் பார்த்துருக்கு, பசிச்சிருக்கு, மியாவ் மியாவ்னு கத்திருக்கு, ஆக்ரோஷமா கத்திருக்கு, சாஃப்டா கத்திருக்கு, அழுகிற மாதிரி கத்திருக்கு, எல்லாமே பண்ணிருக்கு. அப்புறம் குட்டி போட்ட பூனை மாதிரின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த பெட்டிக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா அதுக்கு ஃபுட்டு கிடைக்கல. அகைன் என்ன பண்ணுச்சு, மறுநாளும் அதே மாதிரி பண்ணுச்சு. மறுபடியும் அதே மாதிரி கத்திருக்கு, மியாவ்னு கத்திருக்கு, குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்திருக்கு, உருண்டிருக்கு, பெரண்டிருக்கு. தவறுதலா அதனுடைய வால் என்ன பண்ணிருக்கு, தவறுதலா என்ன பண்ணிருக்கு, வால் அதுல படவும் அதை வந்து அங்க போக்கஸ் பண்ணிருக்கு. பட்டோன்னா அந்த கதவை திறந்திருக்கு. அப்ப அதுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கதவை திறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தவறுதலாக அதுக்கு தெரிய போய் அதை அந்த பிடிச்சி இழுத்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, அதை ஃபுல்லா பிடிச்சி கம்ப்ளீட்டா இழுத்துருக்கு. இழுத்தோடனே கதவை திறந்திருக்கு, அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுக்கும். மறுபடியும் அது என்ன பண்ணும், மறுபடியும் மியான்னு கத்துமா, மறுபடியும் உள்ள சுத்திக்கிட்டே இருக்குமா, இருக்காது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை பிடிச்சு இழுத்தோம்னா இந்த கதவை திறந்துடும், நமக்கு தேவையான ஃபுட்டு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அந்த பூனைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா முதல் தடவை தெரியாம தவறுதலாக கற்றுக்கொண்ட விஷயம் மறு தடவை திரும்ப திரும்ப அது வந்து செஞ்சு அது பழக்கமாயிரும். அப்ப இதுக்கு ஸ்டிமுலேட்டா இருந்திருக்கு. கரெக்டா? அப்ப இவருடைய 3 விதிகள் வந்து இதற்கு கரெக்டாக இருக்கும். இவருடைய 3 விதிகள் இந்த பசில் பாக்ஸ் கரெக்டா இருக்கும். விளைவு, பயிற்சி அண்ட் ஆயத்தம். விளைவு விதி அப்படின்னா என்ன? மகிழ்விக்கக்கூடிய தூண்டுதல் துலங்கல்களை வந்து வலுப்படுத்தும், மகிழ்வு கம்மியாக இருக்கக்கூடிய தூண்டல் துலங்கல்களை வந்து குறைக்கும், நீக்கும் அப்படின்றதுதான் இந்த விளைவுல இருக்கும். பயிற்சி அப்படின்றதுல திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் புதுசாக நம்ம கத்துக்கிற வாய்ப்பு. ஒரு விஷயம் நமக்கு தெரியாது, தெரிஞ்ச மாதிரியே ஆக்ட் பண்ணுவோம். அதே விஷயத்த மறுபடியும் நம்ம கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி தெரியாதத ஒரு லாங்குவேஜே கத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ரொம்பவே இதா இருக்கும். என்னால முடியாது அப்படின்னு அகைன் கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். அப்ப திரும்ப திரும்ப கத்துக்கிறதுக்கு மூலமாக நியூவா ஏதாவது ஒரு நடத்தை, புதுசாக ஏதாவது ஒரு பிஹேவியர் நம்ம கிட்ட உருவாகும். அது பயிற்சி விதி. ஆயத்தம் அப்படின்றது என்ன? ஆயத்தம் அப்படின்றது ஒரு கற்றல்ல இருக்கிற தூண்டல் துலங்களை வலுப்படுத்தும். சரி, கற்றல் குறைவாக உள்ள இடத்துல நீக்கும். அதுதான் வித்தியாசம். ஓகேவா? கிளியரா? இப்ப இந்த பூனைக்கு இதுல 3 விதி எப்படி வந்துச்சு? ஆயத்தம், அதுக்கு பசி ஏற்பட்டிருக்கு. பசி ஏற்பட்டதுனாலதான் அது திரும்ப திரும்ப அந்த லாக்க திறக்க ட்ரை பண்ணுச்சு. அப்ப ஆயத்தம் அப்படின்றது பசின்னு வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப பயிற்சி விதி அப்படின்னா அகைன் அது ட்ரை பண்ணுச்சு. திரும்ப அது முயன்றுச்சு. கரெக்டா? திரும்ப முயன்றதால் அதனால கதவை திறக்க முடிஞ்சு, கதவை ஓபன் பண்ண முடிஞ்சு. அப்ப விளைவு, கதவை ஓபன் பண்ண முடிஞ்சனுடைய விளைவு என்ன? அதுக்கு உணவு கிடைச்சிச்சு. அப்ப தார்ண்டெக்கின் அவருடைய இந்த ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கிளாஸோட மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங், கீப் லேர்னிங்.